வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு பெண் பிள்ளைகளை பெற்ற பெருமக்கள் அனைவரும் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழிமுறைகளை கற்பித்து கொடுக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்குரிய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது, குழந்தைகள் முதல் வளர்ந்தவர்கள் வரை. ஆக சமீபத்தில் கூட இப்போ பேப்பரில் பார்த்தேன், நான் ஒரு இராணுவ வீரரின் முகத்தையே பேர்த்து தட்டி கொடுத்துட்டு ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு ஜம்முன்னு போயிட்டா. ஏன்னா அந்த பொண்ணு கராத்தே கற்றுக்கிட்டு இருந்தது. ஆக தற்காப்பு என்பது பெண்களுக்கு மிக 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 அத்தியாவசியமாகிவிட்டது இந்த காலகட்டங்களில். எனவே பெண் குழந்தைகளுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கலைகளில் ஏதாவது ஒன்று தன்னை காப்பாற்றி கொள்ளுவதற்கு என்ன வழிமுறையோ குறைந்தபட்சம் அந்த அளவு பயிற்சிகளையாவது பெற்றோர்கள் அவசியம் கொடுக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா பெரும்பாலான குழந்தைகளை தனியே விட்டுவிட்டு வீட்டை பூட்டிவிட்டுத்தான் பெற்றோர்கள் பணிக்கு செல்லுகிறார்கள். அப்போது அந்த குழந்தை தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய மன வலிமையும் தைரியமும் பயிற்சியும் எடுத்து இருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். ஆகையினால் தயவு செய்து பெற்றோர்களே, உங்கள் பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சிகளை நீங்கள் அனைவரும் ஒருவர் விடாமல் அனைவரும் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். பெண் குழந்தைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது, மனசில் தைரியம் வர வேண்டும். இன்னொன்று, ஐடி கம்பெனிகள் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களிலும் பெரும்பாலான பெண்கள் இப்போ 30-40 இருக்கவங்கெல்லாம் அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போது அவர்களுக்கு நிச்சயமாக அந்த கம்பெனி எல்லாமே அடிப்படை தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்து தான் அவர்களை பணிக்கு அமர்த்தி கொள்ள வேண்டும். பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்றும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய இந்த பதிவில் அனைவருக்கும் உடன்பாடு இருக்கும் என்பதை நான் நன்கு அறிவேன். இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, உலகமே இப்போ என்ன ஆயிடுத்து, தேர்தல் வரப்போகுது. அதனால் முன்னேற்பாடுகளை அனைத்து கட்சிகளும் முன்னெடுப்பாக எடுத்து வந்து பலவிதமான வாக்குறுதிகளை நமக்கு அள்ளி 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 வீசுகின்றன. நாம் இருந்து ஓட்டு போட்டால் தான் அவங்க ஜெயிக்க முடியும். இதை நல்லா நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும். அடித்தளம் நாம் தான் என்பதை. ஆக எந்த கட்சி பூரண மது விலக்கை கொண்டு வருகிறதோ அமல்படுத்துகிறதோ அதற்கு உங்களுடைய ஓட்டுக்களை நீங்கள் அளிக்கலாம் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்பது அந்தந்த குடும்பத்தினருக்குமே தெரியும். ஆகையினால் மக்களே, சிறிது விழிப்புணர்வோடு இருங்கள். இது நமது கையில் இருக்கிறது. அனைத்தையும் மாற்றக்கூடிய வலிமையும் நம்மிடம் இருக்கிறது. ஆகவே மனதில் இதனை இருத்தி நீங்கள் செயல்பட வேண்டும். நன்றி. நாளை மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம்.